ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீனும், அடுத்தது சண்டே அண்டு சாட்டர்டே இந்த 2 நாள் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருந்தனால ஃபங்க்ஷன்லேயே அந்த 2 நாள் போயிடுச்சு. அதனோட விலாக் தான். ஃப்ரைடே ஈவினிங் சரி தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். நம்ம வச்ச அகத்தி செடியிலிருந்து நிறைய சிகப்பகத்தி பூ பூத்து இருந்துச்சு. அதை அப்படியே பறிச்சிட்டோம். சிகப்பகத்தி பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனோட பூ ரொம்ப விரிஞ்சாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அதனோட காய் காய்ச்சினா காய் விழுந்து நிறைய செடி முளைக்கும். அதனால சரின்னு சொல்லி சிகப்பகத்தி நிறையா இருந்தனால பறிச்சிட்டு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லி பறிச்சாச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சிகப்பகத்தி பூ கிடச்சிச்சு. அப்படியே இருந்த சிகப்பகத்தி பூவெல்லாம் பொறிச்சு கீழே வச்சுட்டு கொட்டை செடி போட்டிருந்தோம். இது இட்லி காட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு 4-5 விதை தான் போட்டு விட்ருந்தோம். அதில் இப்போ நிறையா காய் காய்ச்சி ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கே நாங்கள் முத்து எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் நல்லா காஞ்சிருந்தனால அதிலிருந்து நல்லா காஞ்சதெல்லாம் பார்த்து முறித்து எடுத்துட்டோம். இன்றைக்கி இவ்வளோ அகத்தி பூவும் இவ்வளோ கொட்டைக்காய் கிடச்சிது. இந்த காயை காய வச்சு நம்ம அதில் இருக்கிற முத்தெல்லாம் எடுத்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி மாவு அரைக்கும் போது. அடுத்தது பெரண்டை செடி அந்த முத்தின தண்டை ஊனி விட்டுருந்தோம். இது காட்டுக்கு தண்ணி போகிறதுனால இதுக்கும் சேர்ந்து போகிறதுனால நல்லா தளைஞ்சு கொழு கொழுன்னு வந்துருந்துச்சு. அது சரி சட்னிக்காகுமே அப்படின்னு சொல்லி அதையும் பொறிச்சு எடுத்துட்டோம். பெரண்டை கொழுந்து நல்லா பசியை தூண்டுங்கனால சரி குட்டீஸ்க்கு சட்னி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதையும் பொறிச்சிட்டோம். முதல்ல பெரண்டை கொழுந்து வேலியில் தான் கிடைக்கும். இப்போல்லாம் வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியில் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இருந்தனால சரி அதை பொறிக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம். இன்றைக்கி நம்மளுக்கு பெரண்டை கொழுந்து, சிகப்பகத்தி பூவும், கொட்டை முத்து எடுக்கிறதுக்கு அதனோட காயும் தான் கிடச்சிது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சுட்டி குட்டி அவரோட ஜேசிபி எடுத்துகிட்டு மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் விளையாடுறத பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் விளையாண்டதை நம்மளுக்கு ஞாபகம் வருதுங்க. பாருங்கள், மண்ணை ஜாலியாக விளையாண்டுட்டு இந்த ஜேசிபி வாங்கி கொடுத்ததுலேருந்து மண்ணில் விளையாட போகும்போதெல்லாம் இந்த ஜேசிபி எடுத்துகிட்டு போயிட்டு தொட்டி வச்சுட்டு நம்ம எப்படி விளையாடணுமோ அதே மாதிரி விளையாடுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. புளி மரத்துலேருந்து பொறுக்கிட்டு நல்லா காய வச்சு மேல் தோலை நீக்கிட்டு அதில் இருக்கிற கோதையும் நல்லா நீக்கிட்டு மறுபடியும் வெயிலில் காய வச்சு நல்லா தட்டி சுத்தமாக கொட்டையை எடுத்து நாங்கள் 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். புளியில் கொட்டையோடு ஸ்டோர் பண்ணினோம்னா புழுவு பூச்சி சீக்கிரம் வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் சுத்தமாக கொட்டையை எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு பக்கெட்டில் அமுத்தி வச்சுட்டா 1 வருஷத்துக்கு வருங்க. இது சனிக்கிழமைக்கு எடுத்துகிட்ருக்கோம். சனிக்கிழமை ஒரு பிளேட் டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தனால அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு என்னமோ பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு பிளேட்டுக்கும் 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க. இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுக்கறது ஈஸிங்க, ஆனால் பண்ணி பார்த்தா தான் அதனோட கஷ்டம் தெரியும். அப்புறம் டெலிவரி கொடுத்ததற்காக அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கும் அழைப்புதல் இருந்ததுனால சரி நம்மளே டெலிவரி கொடுத்துடலான்னு சொல்லி நம்மளே எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பியாச்சுங்க. அப்படியே போயிட்டு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு டெக்கரேஷன்லாம் சூப்பராக போட்டிருந்ததுங்க. எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட பிளேட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது மதியம் என்கேஜ்மெண்ட்டுங்க. என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் 2 ரிசப்ஷன் இருந்தனால நம்ம வீட்டுக்கு நைட் ரெடியாகி போயிட்டு அப்புறம் மறுபடியும் பிளேட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு நைட் 2 ரிசப்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. இது அடுத்த மேரேஜுங்க. ஒரே நாளில் 2 ரிலேஷன் மேரேஜ் இருந்தனால
2யும் அட்டன் பண்ண வேண்டியது மாதிரி இருந்தது. இது வந்து அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு முகூர்த்தத்துக்கு போயிருந்தேங்க. முகூர்த்தம் வந்து மண்டபத்திலே வச்சுருந்தாங்க. அருமக்காரை வச்சு கல்யாணம் பண்ணுறனால மண்டபத்திலே வந்து முகூர்த்தம் வச்சுருந்தாங்க. முகூர்த்தத்துக்கு வந்து நைட்டு ரிசப்ஷனுக்கு போட்டிருந்த டெக்கரேஷன்லேயே வந்து எக்ஸ்ட்ரா இந்த 4 தூண் வச்சு முருகர் சிலை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.